ஹாய் கைஸ், இது வந்து முந்தானேத்து காலையில் அவன் எதுவுமே சாப்பிடலை. ஸோ அதனால் நான் ப்ரெட்டு கொடுக்க வந்து ட்ரை பண்ணேன். பால் ட்ரை பண்ணேன், லிக்விட் ஃபுட்டு பாலும் பண்ணோம். சாப்பிடாத சொன்னால ப்ரெட்டு மூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவன் ப்ரெட்டு சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தான் பாருங்கள். தண்ணி மட்டும்தான் குடிக்கிறீங்க? சரி குடிங்க 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 குடிங்க. சரி சாப்பிடுவோமா? பபிள் பபிள் இங்கே வாங்க. ஏய் இந்தா இந்தா. ஏய் இருறா வரேன். யாருது? வரேன். சாப்பிட்டு பாரு. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ட்ரை பண்ணுமா, ட்ரை பண்ணு. வேணாமா வேணாமா? அப்புறம் ப்ரெட்டு சாப்பிட ட்ரை பண்ணுறான் பாருங்கள். கொஞ்சம் ஒரு 2 பீஸ் சாப்பிட்ருப்பான் ப்ரெட்டு. இருறா வரேன். தண்ணி தான் நிறையா அவன் குடித்தான். ஐயோ ஐயோ இரு வரேன். இரு நான் போடுறேன். இரு வரேன். போடவா இப்படி வா. பால் சாப்பிட்லாமா? பால் குடிக்கிறீங்களா? பால் வைக்கவா? சரி பால் சாப்பிடும். நீ பாருங்க. சரிப்பா அம்மம்மா. சரிம்மா பால் குடிப்போம். நம்ம கண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவோமா? க்ளீன் பண்ணி நம்ம மில்க் சாப்பிட்லாம். சரிப்பா. ரொம்ப முடியல அன்றைக்கி, ரொம்ப முடியல. பாபு கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணாம்மா? இங்கே பாருங்க. சரி நான் டிஸ்டர்ப் பண்ணல, உட்காந்துக்கோங்க. சரிடா சரி. நேற்று காலையில் பாருங்கள், பிஸ்கெட் கொடுத்து சாப்பிடல, ரொம்ப முடியாமல் ஓரமாக போய் படுத்துட்டான். ஸோ அதனால் உடனே நான் குளுக்கோஸ் கரைச்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அவர் வந்து டாக்டர் வந்து ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு பி காம்ப்ளெக்ஸ் மட்டும் கொடுத்தாரு. ஓஆர்எஸ் கரைச்சி கொடுங்க, குளுக்கோஸ் கொடுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ குளுக்கோஸும் கொடுத்துட்ருந்தேன், ஓஆர்எஸும் அப்பப்போ கொடுத்துட்ருந்தேன். நான் எப்போல்லாம் வந்து டவுன் ஆகுறானோ அப்போல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் இறங்கு வா. தானே இறங்கி வா. எங்கேயாவது ஏற வேண்டியது, அப்புறம் இறங்க முடியாமல் சத்தம் போட வேண்டியது. இறங்கு உன்னால் முடியும். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தான் பாருங்கள். இப்போ குளுக்கோஸ் குடிச்சிட்டு எப்படி தூங்குறான் பாருங்கள். நல்லா மயக்கம் இல்லாமல் தூங்கினான். நல்லா குளுக்கோஸ் நிறையா கொடுத்துட்டு, ஸோ அப்பப்போ குளுக்கோஸ் கொடுத்துட்டே இருந்தேன், அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி காலையில் வந்து ரொம்ப லோ ஆகிட்டான் மறுபடியும். காலையில் ஆனால் நான் நைட்டு கொடுத்துட்டு ஒரு 11 மறுபடியும் காலைல 5 மணிக்கு குளுக்கோஸ் கொடுத்து, அப்புறம் 6 மணிக்கும் தூக்கிட்டு வந்து குளுக்கோஸ் கொடுத்தோன்னு வச்சுருந்தேன். ஆனால் அவனால் உட்கார கூட முடியல. ட்ரை பண்ணுறான், அவன் விழுவுறான். ரொம்ப லோ ஆகிட்டான். குளுக்கோஸ் கொடுக்குறேன், பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறேன், ஃபுட்டும் கொடுத்து பார்த்தேன். அதான் எதுவுமே அவன் சாப்பிடல. நேற்று நைட்டும் ட்ரை பண்ணேன், நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுற ஃபுட்டும் சாப்பிடலை. குளுக்கோஸ் தான் கம்பல் பண்ணி கொடுத்துட்ருந்தேன், குளுக்கோஸும் பி காம்ப்ளெக்ஸும். காலையில் 6 o'clock இது எடுத்தது. அவனை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வச்சு அவனுக்கு வந்து பி காம்ப்ளெக்ஸ்லாம் கொடுத்து உட்கார வச்சுருந்தேன். அவனு பண்ணிக்கிட்டே இருந்தான், அவனால் முடியல. அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டாரு.
ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணேன்னா ஒரு 10:40 இருக்கும் டைமு. 10:40க்கு நான் வந்து ஓஆர்எஸ் வந்து கரைச்சி அவனுக்கு கொடுத்தேன். கம்பல் பண்ணி தான் கொடுத்தேன், அவன் குடிக்கல. கம்பல் பண்ணி தான் கொடுத்துட்டு சரி அவன் தூங்கட்டும்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போயிட்டேன். அவனை தூங்க வச்சுட்டு பக்கத்தில் பப்பி மியூசிக்லாம் போட்டுட்டு நான் போயிட்டு சாப்பிட போனேன். வந்து ஒரு 11:20 நினைக்கிறேன். 11:20க்கு பார்த்தா மூச்சு இல்லை. நான் செக் பண்ணிட்டு தான் போனேன். நல்லா மூச்சு விட்டுட்டு இருந்தான் முதல்ல தூங்கும்போது. அப்புறம் பார்த்தா மூச்சு இல்லை. வயிறு நல்லா குண்டாக இருந்ததெல்லாம் இறங்கிடுச்சு, இறந்துட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. காலை